அடிச்சு பிரியாணி போட்டது எங்க ஊர்ல தான். கைதட்டுங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர்ல தான் அடிச்சு இனிமேல் வரவே வராத அப்படின்னு பிரியாணி போட்டோம். ஆனா திடீர்னு முருகர் மாநாட்டுக்கு வந்துருச்சு. வந்தது பேசாம இருந்திருக்கணுமா இல்லையா? வந்தோடனே முஸ்லிம்ஸோட பாப்புலேஷன் எவ்வளவு தெரியுமா? ஆமா, இவர் பெரிய சயின்டிஸ்ட். நீங்களாம் ஐபிஎஸ் படிச்சதே எப்படின்னு எங்களுக்கு தெரியலையா? நீங்க வேற வந்து முஸ்லீமோட பாப்புலேஷன் 200 கோடி போயிருச்சு. கிறிஸ்தவர்களோட பாப்புலேஷன் 230 கோடி போயிருச்சு. போய் சொல்லு ட்ரம்ப் கிட்ட போய் சொல்லு. உங்களோட மோடிஜி தான் மாசம் போறாரு. போய் சொல்லல, நான் கிறிஸ்தவர்களோட பாப்புலேஷன் 230 கோடி ஆயிடுச்சு, நான் கிறிஸ்தவர்களை எல்லாம் நிறுத்திடலான் இருக்கேன். அதை விட சொன்னாரு பாருங்க ஒரு விஷயம். 2055 பெரிய விஞ்ஞானி அப்துல் கலாம் அடுத்தது இவர் தான் எல்லாம் உட்காந்து இருக்கிறார். 2055 மொத்த நாடு இஸ்லாமியர்களா இருப்பாங்களா? என்ன ஒரு காழ்ப்புணர்ச்சி, என்ன ஒரு வஞ்சம். இதே மண், இதே இந்த காஞ்சிபுரம் மண்ணில் மகா பெரியவார்னு ஒருத்தர் இருந்தாராக்கா? ஆமா தானே, உங்களோட மண் தானே. அந்த இடத்துல எவ்வளோ பெரிய மனுஷன். அவரோட அந்த ஆசிரமத்துக்கு வழக்கறிஞர் இஸ்மாயில் அப்படிங்கிறவர் போனார். அவர் மிகப்பெரிய ஜட்ஜு, வழக்கறிஞர்ல ஒரு ஜட்ஜு. அவர் போறார். அவர் போகும்போது மகா பெரியவார் என்ன பண்ணுவா? எல்லாத்துக்கும் குங்குமம் கொடுத்துட்டு இருப்பா. அவரை பார்க்க யார் போறா? ஜட்ஜு இஸ்மாயில் போறார். அவர் கிட்ட வர எல்லாத்துக்கும் பயம். அவர் ஒரு முஸ்லீம், இவர் குங்குமம் கொடுத்துட்டு இருக்காரு, அதை எப்படி வாங்க முடியும்னு ஒரு தயக்கம். பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க. இவர் பார்த்துட்டு சரி அப்படின்னு உட்கார்ந்தார். ஆனா இஸ்மாயில் என்ன நினைக்கிறாரு? அவரு பெரியவர், அவர் கொடுக்கும்போது நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இப்ப இஸ்மாயில் என்ன பண்ற? பக்கத்துல வந்தாச்சு, அடுத்து குங்குமம் கொடுக்கணும். மகா பெரியவர் சொன்னாரு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பி சந்தனத்தை எடுத்து கையில கொடுத்துட்டு, உங்க ஊர்ல நாகூர் தர்கா இருக்கோ, அங்க சந்தனம் தானே கொடுப்பாங்க, அப்படி நினைச்சு வச்சுக்கோ போ அப்படின்னு சொல்லும் போது இந்த மதத்தினுடைய ஒற்றுமை பாருங்க நம்ம தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு கோலாச்சி இருக்கோம் நம்ம. ஆனா இந்த மாதிரி நடக்குது. இப்போ நினைக்கலாம், சரி நிறைய இங்க இருக்கக்கூடிய ஒரே வெறி பிடிச்ச இல்ல வேண்டாம் ரொம்ப ஆர்வமிக்க ஒரு பிஜேபி தோழர்கள் நினைக்கலாம், ஆமா எங்க நாடு, ஆமா எங்க மண்ணு, ஆமா நாங்க இந்துக்களா தான் இருக்கணும்னு. சரி நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இதே இந்துக்களுக்கு இந்த மண்ணில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லட்டுமா? சிதம்பரம் தெரியும்லக்கா, தீட்சகர் தர்ஷன் சொல்லி ஒரு ஆள், இப்போ யூடியூப்ல இருக்க எல்லாரும் போய் பாருங்க. லதான ஒரு பெண்ணு சரியா அர்ச்சனை பண்ணுங்க, நீங்க பண்ற அர்ச்சனை சரியா இல்ல, ஏதோ நினைவுல நீங்க அர்ச்சனை பண்றீங்க போல இருக்குன்னு சொன்னதுக்காக அந்த தீட்சகர் அந்த அம்மாவை ஒரே அப்பப்பி, நீ வந்து திருட்டிட்டு போயிட்டேன்னு அவங்க மேல திருட்டு பழிய சுமத்தி வெளியே அனுப்பிச்சும் போது எங்கெங்க போச்சு இந்து முன்னணி, எங்கெங்க போச்சு ஆர்எஸ்எஸ்? இதுதான் நாளைக்கு நம்மளுக்கு நடக்கும். புரிஞ்சுக்கோங்க, அவன் நம்மளை என்னைக்குமே வளரெல்லாம் விட மாட்டான். அவனுக்கு கீழே நம்ம இருக்கணும்னு தான் நினைப்பான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் டிவி விவாதங்கள் எல்லாம் பங்கெடுத்துக்குவேன். அப்போ ஒரு நெறியாளர் கேட்டார் என்கிட்ட, வேல் எடுத்துட்டு அவங்க வராங்களேம்மா, இந்த பிஜேபி ஆளுங்க வேல் எடுத்துட்டு வராங்களே, நீங்க எப்ப வேல் எடுக்க போறீங்கன்னு கேட்டாரு. சார் எங்க கிட்ட எல்லாம் ஆல்ரெடி வேல் நாங்க பர்மனண்டா வச்சிருக்கோம். எங்க தலைவர் பேரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற மகத்தான மனிதர் அப்படின்னு சொன்னா, என்னங்க நம்ம கிட்ட வந்துட்டு இதெல்லாம் பேசலாமா? அப்புறம் கேட்டாங்க, சங்கி அப்படின்னு சொல்லி நீங்க அவங்கள அவமானப்படுத்துறீங்களா? என்ன சொன்னாங்க? சங்கின்னு சொல்லி அவமானப்படுத்துறீங்களா? கிடையாது, நாங்க யாரையும் அவமானப்படுத்த மாட்டோம், அடையாளப்படுத்துறோம். இது மோசமான கூட்டம், இது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கூட்டம், இது தமிழ்நாட்டை மாத்திரும்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்ல ஒட்டுமொத்த உலக மக்களுக்கே நாங்க அடையாளப்படுத்துறோம். அந்த சங்கி கூட்டம் அப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் அதிமுகங்கிறாங்க, அந்த ஆவை தூக்க சொல்லியாச்சு. அது ஏன்னா அண்ணாவை பத்தி இங்க நிறைய இளைஞர்கள்லாம் இங்க இருக்காங்க. இன்னைக்கு நிறைய தம்பிமார்கள் மாறி போயிடுறாங்க. அது தம்பின்னு ஒண்ணுதாங்க இன்னொருத்தர் ஞாபகம் வருது. நம்ம ஆம கூட்டம் என்ன பண்ணியிருக்காரு போன வாரம், பெரிய சாதனை, யாருனாலையும் பண்ண முடியாத ஒரு சாதனை பாருங்கம்மா. பனைமரம் ஏறி இருக்கிறார். பனைமரம் ஏறுவது எப்படி? மரம் என்ற உங்களுக்கு புரியறதே இல்லையா? என்ன வேகத்துல இன்னைக்கு தமிழகம் போயிட்டு இருக்கு தெரியுமா? நீ இன்னைக்கு பனைமரம் தான் ஏறின, தமிழ்நாட்டுல அதே நேரத்துல இன்னொரு சாதனை நடந்துச்சு தெரியுமா? உனக்கு ஆப்போசிட்டா இன்னைக்கு முத்தமிழ் செல்விங்கிற அந்த பெண்மணி இன்னைக்கு இமயமலை வரைக்கும் ஏறி இன்னைக்கு உலக நாடு கிட்ட சான்று பெற்று வந்திருக்காங்கன்னு சொன்னா இது தமிழ்நாடு. இதெல்லாம் இல்லாம இப்போ நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம், திராவிடம். நீங்க என்ன பெரிய திராவிடம் பேசுறீங்க? திராவிடம்னா என்ன நான் சொல்லட்டுமா? நான் இன்னைக்கு சொல்லட்டுமா? தமிழன் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டு மேல பட்டு இருக்கும், தமிழ் மொழி மேல பட்டு இருக்கும்.
திராவிடர்களுக்கு என்ன தெரியுமா இருக்கும்? அந்த ரெண்டும் இருக்கும். அதுக்கு மேல ஒருபடி சூடு, சொரணு, வெக்கம், மானம், யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க மாட்டேங்கிற அந்த தன்மானம் இருக்கும். அதனால் தான் நாங்க சொல்றோம் இது திராவிட மண், பெரியார் மண், அறிஞர் அண்ணா மண் அப்படின்னு சொல்லி. ஏங்க இன்னைக்கு என்னமோ மாநாடு. என்ன மாநாடு? முருகர் மாநாடு. நல்ல முருகரை வந்தோமா, முருகரை கும்பிட்டோமா, பஞ்சாமிர்தம் கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போனோமான்னு இருக்கணும். அவங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தியும் தெரியல, நம்ம அப்ப முருகனை பத்தியும் தெரியல. உங்களுக்கு எல்லாம் இன்னொன்னு சொல்லட்டுமா? ஒருத்தர் வந்தாரு, பெரிய ஸ்டார். ஆமா, அவங்க ஊர்ல பேசாம அங்கேயே இருந்துருக்க வேண்டியதானையா, எதுக்கு இங்க வந்தீங்க? வந்தோடனே அப்படியே பேசுறாரு, என்னை காத்த தெய்வம் முருகர், என்னை வளர்த்த தெய்வம் முருகர். நீங்க வேணா யூடியூப்ல இருக்குன்னே போய் பாருங்க, நான் போய் சொல்ல, உண்மையத்தான் சொன்னேன். எனக்கு அப்ப தோணுச்சு, இப்பயா நீங்க கோவிந்தா போடுறதை விட்டு அரோகரா போடுறதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு இன்னொன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ன தெரியுங்களா? நீங்க உங்க ஊர்ல பவர் ஸ்டார், அவ்வளவுதானே? ஏன்னா கரெக்டா பவர் ஸ்டார் தானே வந்தாரு. நீங்க என்னையா சொல்றது? எங்க ஊரு சூப்பர் ஸ்டாரே வந்து சொல்லியிருக்காரு, திமுக அப்படிங்கறது ஆலமரம், அதை யாருனாலே அசைக்க முடியாதுன்னு சொல்லி. சூப்பர் ஸ்டார் பெருசா, பவர் ஸ்டார் பெருசா? என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்றாங்க. ஆனா இங்க ஒன்னும் பண்ண முடியாது. திமுக அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட செப்டம்பர் 17, 1949 ராபின்சன் பூங்கால கொற்ற மலையில ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை வேறுன்னு வச்சு இன்னைக்கு சுயமரியாதைன்னு என்ன, இன்னைக்கு மெட்ராஸ்ங்கிறது தமிழ்நாட்டா மாத்தி, அதுக்கு மேல இன்னைக்கு 69% இடஒதுக்கீடு கொடுத்து பெண்களுக்கான உரிமை கொடுத்து நம்ம பிள்ளைங்களாம் படிச்சு பட்டம் வாங்கி இன்னைக்கு தமிழ்ல செம்மொழியாக மாத்தி, அது எல்லாத்துக்கும் மேல ஸ்கூலு, காலேஜ், ஐடி ஹப், இன்னைக்கு மருத்துவமனைன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டிப்பட்டியில இருக்கிற குழந்தை இன்னைக்கு டைய கட்டிட்டு சூட்டு போட்டு இன்னைக்கு அமெரிக்கா வரைக்கும் வேலைக்கு போகுதுன்னு சொன்னா, இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலமா தமிழ்நாடு விளங்குதுன்னு சொன்னா அதற்கு காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம். இந்த இயக்கத்திற்கு பிராண்ட் அம்பாசிடரா இருந்தவர் தான் எங்களுடைய பேரறிஞர் அண்ணா அப்படின்னு சொன்னா அவருடைய மண்ணில நின்று சொல்றது எனக்கு மிகப்பெரிய பெருமையா இருக்குது. ஆனா இந்த நான் முதல்வன் திட்டம் அதுக்கு முன்னையா என்ன இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த முதல் பட்டதாரிங்கிற ஒரு திட்டம், அது என்ன அப்படி பெருசா சாதிச்சிருச்சு? இது கிராமம் தான், இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அந்த முதல் பட்டதாரிங்கிற அந்த திட்டம் ஒரு காலத்துல ஒரு தெருவுக்குள்ள போனா என்னக்கா சொல்லுவோம்? இது விவசாயி, இது கூலி தொழிலாளி பண்றாங்கல்ல அவங்க வீடு, இது வண்ணார் வீடு, இது அந்த கண்ட்ராக்டர் இருக்கிறார்ல அவர் வீடு, இது வந்து பறையர் வீடு அப்படின்னு சமுதாயத்து பேரெல்லாம் சொல்லி சொன்னவங்க இன்னைக்கு இந்த பட்டத்தின் மூலமாக நம்ம படிச்சு பட்டம் பெற்று வெளியே வரனால இது டாக்டர் வீடு, இது இன்ஜினியர் வீடு, இது லாயர் வீடு, இது டீச்சர் வீடு, இது தாசில்தார் வீடுன்னு சொல்ல வச்சது இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அதுக்கெல்லாம் பல மடங்கு உயர்ந்து போய் இல்லம் தேடி கல்வி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், கல்லூரி கனவு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. வர பிரசாதங்க யாருனாலையும் அடிச்சுக்கவே முடியாது. நான் பெட்டு கட்டுறேன் வேணா இந்த நான் முதல்வன் திட்டம் எப்படி நடக்குது, எப்படி ஃபாலோ அப் ஆகுதுன்னு சொல்லி எங்களுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் இல்ல கல்வித்துறை அமைச்சர் கிட்ட வந்து கேளுங்க. எல்லா ஊர்லயும் கொடுங்க. உண்மையாலுமே டெடிகேஷனாக உளப்பூர்வமா தமிழ்நாடு செஞ்சதுக்கான மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் எப்பவுமே பார்ப்பேங்க, இன்னைக்கு யூடியூப் போய் போட்டு பாருங்க, ஆர்த்தி டோக்ரான்னு ஒரு பொண்ணு இத்தனோண்டு தான் இருக்கும். அது கலெக்டர் ஆச்சு யூபியில, யூபின்னு தெரியாதா அந்த வெஸ்டர்ன் சைடு. ஆனா இன்னைக்கு யோகேஸ்வரின்ற ஒரு பொண்ணு, மாற்றுத்திறனாளி பொண்ணு, அவங்க அப்பா டீ வியாபாரம் தான் பண்றாங்க, அம்மா பட்டாசு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போறாங்க. நான் முதல்வர்ன்ற அந்த திட்டத்துல படிச்சு இன்னைக்கு ஜேஇ கிளியர் பண்ணி ஐஐடி மும்பைக்கு போய் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அந்த ஒரு அரசு பள்ளியில படிக்கிற பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு, அவங்க சாதிச்சு காமிச்சிருக்காங்கன்னு சொன்னா அதற்கு காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சி. நான் இப்ப இன்னொன்னு சொல்றேன், அது யாருன்னு புரிஞ்சுதான்னு பாருங்க அண்ணா. ஓகேண்ணே, இப்ப பாருங்க, மே बात की महान भाषा वो में से एक तमिल भाषा में तमिलनाडु के कर्ताओं से बात नहीं कहता से ये मैं आप सबकी भाषा मनता हूँ. புரிஞ்சுதா? அப்படிதான். யாரும் புரிஞ்சுதா? நம்ம அம்மன் படம் பார்த்திருக்கீங்களா? அம்மன் படம், அம்மன் படத்துல வில்லன் மாதிரியே ஒருத்தர் வருவாரு. நான் யாரையும் குறிப்பிட்டலாம் சொல்லப்பா, நான் பொதுவா சொன்னேன்.
நான் எங்க ஊர்ல நடந்த படத்தை பத்தி சொன்னேன். அவர் வந்தாரு, அப்படியே பயங்கரமா பேசினாரு. தமிழ்நாட்டை மதிக்கிறேன், தமிழ் மொழியை மதிக்கிறேன், இதுல வேற சொக்கநாதர் கே, இதுல குமரன் குண்டு முருகன் கே அப்படின்னு. எப்பயா கேன்னு இனிஷியல் போட்டீங்க எங்களுக்கே தெரியல, ஆனா நீங்களா போட்டுக்கிறீங்க. அவர் பேசிட்டு அதுல என்ன தெரியுமாக்கா சொல்லியிருக்காரு, தமிழ் மொழி ரொம்ப முக்கியமான மொழியா, தமிழ் மொழி உலகத்திலேயே ஒரு முதன்மையான மொழியா, தமிழ் மொழியை பேச முடியலன்னு எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொன்ன. நீ பேசாத வரைக்கும் எனக்கு சந்தோஷமியா, தமிழ் தப்பிச்சுது, தமிழ் தப்பிச்சுது உண்மையாலுமே. ஆனா அந்த மனுஷன் அப்படி சொல்லிட்டு போனாரா? அக்கா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க பாஜக தோழர்கள் கூட இருக்கலாம், உங்களுக்கான விஷயம் தான் இது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து நம்ம கிட்ட இப்படி பேசிட்டு அங்க போய் தமிழுக்கு அவங்க ஒதுக்கி இருக்க நிதி எவ்வளோ? 113 கோடி தான். ஆனா யாருமே பேசாத சமஸ்கிருதத்துக்கு அவங்க ஒதுக்கி இருக்கிற தொகை எவ்வளோ? 2500 கோடி. என் பிள்ளைங்க படிக்க முடியல, எப்படியாச்சும் அந்த பணத்தை கொடு, 2150 கோடியை கொடுங்கன்னு சொல்லி நம்மளுடைய முதல்வர் கிட்டத்தட்ட 1 வருஷமா போராடிட்டு இருக்காரு. 1 வருஷத்துக்கு மேல ஓப்பனா கேட்டது 1 வருஷமா போராடிட்டு இருக்காரு. ஆனா நமக்கு காசு இல்லைங்கக்கா. ஆனா யாருமே படிக்காத ஒரு சமஸ்கிருதத்துக்கு 2500 கோடி ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு சொன்னா எவ்வளவு வஞ்சம் இருக்கணும் அவங்களுக்கு. எல்லாரும் கேட்கறாங்களே ரகசியம் என்ன, நீட்டை எப்படி கிளியர் பண்ணுவீங்க, நீட்டை தான் வந்தோட எடுத்துருவேன்னு சொன்னீங்களே, ரகசியம் என்ன? நான் இப்ப சொல்றேன், எல்லாரும் நோட் பண்ணிக்காங்க என்ன ரகசியம்னு. 2026 தேர்தல் வரப்போகுது, ரைட்டா? ஒரே அடி, இருக்கிற இலை கூட்டம் ஆல்ரெடி உதிர்ந்து போச்சு. இனி அது மலரவே மலராது, உதிரவே, அது உதிரத்துல தான் இருக்கும், உதிக்கவே உதிக்காது. இனி வரக்கூடிய அந்த சங்கி கூட்டத்துக்கும் சங்கூதரத்துக்காக தான் எங்களுடைய இளந்தலைவரும் இன்னைக்கு படையெடுத்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இதுதான் ரகசியம். செஞ்சு காமிப்போம். எப்படி ஆளுநர் விஷயத்துல மண்டைய கொட்டி 10 மசோதாக்கும் நாங்க ஓகே வாங்கிட்டு சும்மா கெத்தா தமிழ்நாட்டுக்குள்ள வந்தோமோ அதே மாதிரி நீட்டுக்கும் வாங்கிட்டு வருவோங்க. எங்க பிள்ளைங்களை நாங்க காப்பாத்துவோங்க. இதுதான் விஷயம்.